ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்தமிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. வந்தே வாக்பவமைந்தவாத்மசதுருதம் வேதாதிவித்யாகிரோ பாஷாதேசசமுদ্ভவா பசுகதாஸ் சந்தாம்சி சப்தஸ்வராம் தாலான் பஞ்சமஹாத்வனீன் பிரகடயத் ஆத்மப்ரகாசேன யத் பீஜம் தத வாக்கியமானஜனகம் ஸ்ரீமாத்ருகேதே பரம். குருவனுடைய பரம கிருபையில் சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். முதல் ஸ்லோகத்தில் மங்களாச்சரணத்தை சொல்லிட்டு ஷோடசி மகாமந்திரத்தினுடைய உத்தாரணத்தை 2வது ஸ்லோகத்தில் சொன்னார். 3, 4 இருக்கக்கூடிய 2 ஸ்லோகமுமே குண்டலினி தியானத்தை பற்றி சொன்னார். இப்போ 5வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் 12 ஸ்லோகங்களும் சங்கேத சார மூல வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை பற்றி நமஸ்காரம் பண்ணி அதை பற்றி அதனுடைய அர்த்தங்களையும் அதனுடைய மகிமையை பற்றியும் சொல்கிறார். அதில் வாக்பவ பீஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பீஜாட்சரத்தை 5, 6, 7 இந்த 3 ஸ்லோகத்தில் வாக்பவ பீஜத்தை பற்றி சொல்கிறார். அதில் வாக்பவ பீஜத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகத்தை இப்போ பார்க்க போகிறோம். சங்கேதம் அப்படின்னாக்க குறிக்கக்கூடியது அப்படின்னு, லிங்கம் அப்படின்னு அதை சொல்லுவா. இதை பிரம்ம வித்யாஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பஞ்சதசாட்சரி மந்திரத்தினுடைய 3 கூட்டங்கள், அதை சங்கேதமாக சொல்லக்கூடியது பாலாபீஜாட்சரங்கள். மந்திரத்தை டைரக்டாக சொல்கிற வழக்கம் இல்லை, அதனால் பாலாபீஜாட்சரங்கள். அந்த திரட்சரியாக இருக்கக்கூடிய பாலாபீஜாட்சரங்களில் மெய்யெழுத்துக்களை விலக்கினாக்க பாக்கி மிஞ்சக்கூடிய உயிரெழுத்துக்கள் என்ன இருக்கோ அதுக்கு தான் சங்கேத சார மூல வித்யா அப்படின்னு பேர். சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் இந்த புஸ்தகத்தில் அதை பிரித்தே தனியாகவே எடுத்து காமிச்சிருக்கார். ஐம்ன்றதே முதல் பீஜாட்சரமே சுராட்சரமாக இருக்கிறதுனால அதில் ஒன்றும் விளக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2வது 3வது பீஜாட்சரங்களில் ஸ்வரங்கள் மட்டும் தனியாக பார்த்தோம்னா ஈம் ஔஹு அப்படின்னு வரும். இந்த 3 பீஜாட்சரங்களாக இருக்கக்கூடிய ஐம் ஈம் ஔஹு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சங்கேத சார மூல வித்யா அப்படின்னு சொல்லுவாள். அதில் இருக்கக்கூடிய முதல் பீஜாட்சரமாக இருக்கக்கூடிய ஐம்னு சொல்லக்கூடியதை வாக்பவ பீஜம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அந்த ஐம்னு சொல்லக்கூடிய வாக்பவ பீஜத்தை பற்றி தான் இந்த 5வது ஸ்லோகமானது ரொம்ப பிரசித்தமாக சொல்கிறார். ஸ்ரீ மாத்ருகே அப்படின்னு கூப்பிடுறார். அதிலேயே ஸ்லோகத்திலேயே ஐம்ங்கிற பீஜாட்சரத்தை காமிக்கிறார். வந்தே வாக்பவம் அப்படின்னு பிரிச்சுட்டோம் அப்படின்னா ஐந்தவாத்ம சதுரசம் அப்படின்னே பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும்போது ஐம்ங்கிற பீஜாட்சரத்தையே ஸ்லோகத்துக்குள்ள சங்கேதமாக காமிக்கிறார். வந்தே நமஸ்காரம் பண்ணுறேன் வாக்பவமாக இருக்கக்கூடிய ஐந்தவாத்ம சதுரசம், சகல வேத சாரங்களாக இருக்கக்கூடியது ஐம்ங்கிற பீஜாட்சரம். அதுதான் இந்த இடத்துல ஐந்தவாத்ம சதுரசம் அப்படிங்கிறார். வேதாதி வித்யாகிரோ, வேதங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள், இப்படி எவ்வளவோ இருக்குது. 18 புராணம், 18 உபபுராணம், இவைகள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு வித்யை அப்படின்னு சொன்னோம்னா அதில் ரொம்ப சாரதமமாக இருக்கக்கூடியது வேதம். அந்த வேதமானது
4 வேதங்களாக இருக்குது. ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு இருக்கக்கூடிய 4 வேதங்கள். அதில் ஐம்னு இருக்கக்கூடிய பீஜாட்சரமானதை 4 வேதத்தினுடைய சாரம் அப்படின்னு காமிக்கிறார். அக்னிமீலே புரோஹீதம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ரிக்வேதத்தினுடைய சாரதமமான அக்ஷரம் அதனுடைய பிரதம அக்ஷரமாக இருக்கக்கூடிய அகாரம். இஷேத்துர்ஜேத்வான்னு ஆரம்பிக்கக்கூடிய இகாரமானது யஜுர்வேதத்தினுடைய சாரதமமான பிரதம அக்ஷரம். திருப்பி இந்த ஆவும் ஈவும் சேர்ந்ததுனாக்க ஏகாரமாக ஆயிடும். சம்ஸ்கிருதத்தினுடைய வியாக்கரண ரீதியாக அகாரத்தையும் இகாரத்தையும் சேர்த்தோம்னா ஏன்ற அக்ஷரமானது வந்துடும். அந்த ஏவோட அக்னாயாஹி வீதையே அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சாமவேதத்தினுடைய பிரதமாட்சரமாக இருக்கக்கூடிய அகாரத்தை சேர்த்தோம்னா ஐ அப்படின்னு ஆகிடும். சன்னோ தேவி அப்படின்னு இருக்கக்கூடிய அக்ஷரத்தினுடைய அனுஸ்வாரத்தை எடுத்துட்டோம்னா ஐம்னு ஆகிடும். இப்படியாக 4 வேதத்தினுடைய சாரதமமாக இருக்கக்கூடியது அப்படின்னு காமிக்கிறதுனால வந்தே வாக்பவமைந்த வாத்மசதிருசம் வேதாதி வித்யா கிரஹ. கிரஹ அப்படிங்கிற பதத்தினால வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக வேதத்தில் இருக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாத்தினுடைய சாரதமமாக ஒரே அக்ஷரத்தில் சொல்லணும்னாக்க ஐங்கிற ஒரு பீஜாட்சரத்தை சொல்கிறதுனாலேயே சகல வேதத்தினுடைய சாரதமமாக இருக்கிறதுனால 4 வேதத்தையும் உச்சாரணம் பண்ணின ஒரு பலனானது கிடைக்கும். இது வேதத்தை எல்லாராலையும் உபாசனை பண்ண முடியாது. உபநயனாதி சம்ஸ்காரங்கள் இருக்கக்கூடியவாத்தான் பண்ண முடியும். ஸ்திரீகள் பண்ண முடியாது, இதரால் பண்ண முடியாது. இப்படிலாம் இருக்கிறதுனால பரம கருணையோட ஸ்ருதி நம்மளுடைய வேதங்கள் எல்லாம் என்ன காமிக்கிறது அப்படின்னா ஸ்மிருதிகளாலேயும் புராணங்கள்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து காமிச்சு அதனுடைய சாரதமமாக இருக்கக்கூடிய இந்த ஐம்ங்கிற பீஜாட்சரத்தை எல்லா மோட்சத்தில் இச்சை இருக்கக்கூடிய யார் வேணாலும் உபாசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த மந்திரங்களை ஸ்திரீகளும் சொல்லலாம், இதராள்களுக்கும் இதில் அதிகாரத்துவம் உண்டு. எந்த ஒரு மோட்சத்தில் இச்சை இருக்கக்கூடிய மோட்சத்தில் எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் உண்டு அதை மோட்சம் அடையிறதுக்கு. அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே இதில் மந்திரங்களை ஜபிக்கிறதுக்கு அதிகாரத்துவம் உண்டு அப்படிங்கிறத புராணங்கள்லேயும் ஸ்மிருதிகள்லேயும் சொல்லியிருக்கிற சாஸ்திர ரீதியாக அதனுடைய சாரதமமாக இருக்கக்கூடிய ஐங்கிற பீஜாட்சரத்தை எடுத்து காமிக்கிறார். அதுதான் கிரகங்கிற பதத்தில் சொல்கிறார். மேலே பாஷா தேச சமுத்பவாஹா, பாஷா அப்படின்னு சொல்கிறோம். பாஷாஹா அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு மாதிரியான பாஷைகள் பேசுகிறா. பாஷைன்ற பதத்துக்கே என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்கோசரம் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் பாஷான்னு சொல்கிறோம். சர்வ பாஷைகளுக்குமே பலன் எதுக்கோசரம் பாஷை அப்படின்னாக்க நினச்சின்னு இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறதுக்கு ஏற்பட்டது பாஷை. இப்படியாக சப்தங்கள்னால தான் அதை சொல்கிறோம். பாஷா தேச சமுத்பவாக, ஒரு தேசங்களில் ஒரு மாதிரி பாஷைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதனுடைய கூடார்த்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது எப்படி சொல்கிறாருன்னா பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு 4 விதமான வாக்குகளை சொல்லுவான். வாக்குங்கிறது 4ஆக இருக்குது அப்படின்னு காமிப்பா. சாஸ்திரங்களில் இதில் எப்படி சொல்கிறது அப்படின்னா மூலாதாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குண்டலினியானது குலசகசிராரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினியானது பராங்கிற ரூபத்தில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த பரா அதில் ஒரு சின்ன ஸ்பந்தமானது ஒன்று ஏற்பட்டு ஏதோ ஒன்றுத்தை யாருக்கோ ஒருத்தருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு தோணும் பொழுது அதில் ஒரு சின்ன ஸ்பந்தமானது ஏற்படுறது. அந்த சின்ன ஸ்பந்தமானது ஏற்பட்டால் அது மணிபூரகம் வரைக்கும் வெளியில் வந்தாக்க அதுக்கு பஷ்யந்தி அப்படின்னு பேர். அந்த சின்ன ஸ்பந்தத்தினால அது மேலே தூக்கப்பட்டு பஷ்யந்திங்கிற பேரில் மணிபூரக சக்கரத்து வரைக்கும் வருது. அதுக்கு மேலே அநாகத சக்கரத்துக்கு அது இன்னும் கொஞ்சம் ஸ்தூலமாகி வெளியில் வரும் பொழுது
மூச்சுக்காத்தினால் அது எழுப்பப்பட்டு அது என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை பாஷா ரூபமாக மாற்றி வாயு ரூபமாக அது அநாகத சக்கரத்துக்கு வரும் பொழுது அதுக்கு மத்தியமா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வாய் வழியாக நம்ம பேசக்கூடிய சப்தங்கள் இருக்கே அது வெளியில் வரும் பொழுது அதுக்கு வைகரி அப்படின்னு பேர். வைகரிங்கிற வெளியில் வரக்கூடிய வார்த்தையானது ஆகாசத்தில் இருக்குது. இப்படி ஆகாசத்தில் இதுபடியாக பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரின்னு 4 விதமான வாக்குகள் இருக்குது. இதோட முடியலை இதனுடைய சைக்கிள். இந்த வைகரியானது சப்த ரூபமாக வெளியில் ஆகாசத்தில் வந்தது பாஷையினால் ஒரு ஸ்தூல ரூபமாக ஏற்பட்டு அது ஆகாச ரூபத்தை எடுத்துட்டு அங்கே வெளியில் வந்த அந்த வைகரியானது யார் காதுக்குள்ளே போகிறதோ அந்த காதுக்குள்ளே போன உடனே அவருடைய வைகரியாக ஆறுது. அந்த வைகரியானது அவருடைய அநாகத சக்கரத்துக்கு வரும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஸ்தூலமாக சூக்ஷ்மமாக ஆகி மத்தியமாங்கிற பேரில் காதில் கேட்குறவனுடைய ஹிருதயஸ்தானத்துக்கு வருது. அது இன்னும் கொஞ்சம் சூக்ஷ்மமாக ஆகி பஷ்யந்திங்கிற பேரில் அவருடைய மணிபூரக சக்கரத்துக்கு போய் அது இன்னும் சூக்ஷ்மம் அடைஞ்சு பராங்கிற ரூபத்தில் கேட்குறவனுடைய மூலாதாரத்தில் போய் சேர்றது. மூலாதாரத்துக்கு போய் சேர்ந்த அந்த சப்தமானது இவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அந்த ரூபத்தை அவர் புரிஞ்சுக்கிறார். அவர் புரிஞ்சுட்ட உடனே அதுக்கு என்ன பேருனா பரா. இப்போ இந்த பாஷை மூலமாக இப்படியாக ஒருத்தர் சொன்னது இன்னொருத்தர் காதில் விழுந்து அது போச்சே, அது என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே இருந்த பராஸ்வரூபமாக யார் சொன்னாரோ அவருடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய பராஸ்வரூபமானது ஸ்தூலமாகி வெளியில் வந்து திருப்பி இன்னொருத்தனுடைய காதுக்குள்ளே போய் அது திருப்பி சூக்ஷ்ம ரூபமாக போய் மூலாதாரத்தில் போய் சேர்ந்தது இல்லையா? அப்போது அவருக்கு அது புரிஞ்சுது. இந்த பாஷையிலேருந்து அவர் புரிஞ்சிக்க வேண்டியதை புரிஞ்சுட்டார். இப்போ இங்கே இருந்த பராஸ்வரூபத்திலேருந்து எழுத்தாப்பில் இருந்தவரனுடைய பராஸ்வரூபமாக ஆனதுக்கப்புறம் கம்யூனிகேஷனுங்கிறது ஆயிடுது. இப்போது வாஸ்தவத்தில் இந்த பராவும் அந்த பராவும் ஒன்று தான். இதுக்கு நடுப்புற ஏற்பட்டது எல்லாம் தாத்காலிகம். பஷ்யந்தி மத்தியமா வைகரி அப்படின்னு சொல்லக்கூடியவைகள் எல்லாமே தாத்காலிகம். பராங்கிறது சாஸ்வதம் அப்படிங்கிறார். அதனால் பாஷா தேச சமுத்பவாக இப்படியாக ஒரு ஆதாரங்களில் தேசங்கள்னு சொன்னது மேலோட சொன்னது ஒரு ஊரில் ஒரு மாதிரி பாஷைகள்னு சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல இவர் பராபஷ்யந்தி மத்தியமா வைகரிங்கிற வாக்குரூபமாக சொல்லக்கூடிய பாஷையானது எப்படி இருக்குன்னா மூலாதாரம் மணிபூரகம் அநாகதம் வாய் வழியாக வெளியில் வரக்கூடிய சப்தம் இப்படின்னு பராபஷ்யந்தி மத்தியமா வைகரிங்கிறது ஆதாரங்கள் மூலமாக வருது. அப்படிங்கிறதுனால அதுவும் தேச சமுத்பவாக அப்படிங்கிறார். பாஷா தேவ சமுத்பவா பசுகதாக. பசுகதாக அப்படின்னா ஏதோ மனுஷியாலாக இருக்கக்கூடியவா மட்டும்தான் ஏதோ பேசிக்கிறான்னு இல்லை. பிராணிகள் கூட அவர்களுக்குன்னு அவளுக்குன்னு ஒரு சில பாஷைகள் உண்டு. எறும்பு போயின்னு இருக்கக்கூட எறும்பு கூட எழுத்தாப்பில் சாரியாக போயின்னு இருந்ததுன்னா எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய எறும்பு கிட்ட ஒரு நிமிஷம் நின்று எத்தையோ சொல்லிட்டு போகிறது. எல்லா அம்மானு கத்தக்கூடிய மாடு ஏதோ ஒன்றத்தை கம்யூனிகேட் பண்ணுறது அந்த மாடு அதுக்கான பாஷையில். இப்படி ஏதோ எல்லாமுமே ஒரு சவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்தமயமாகத்தான் இந்த வெளியில் வருது. எல்லா ரூபமுமே அந்த வேதாதி சாரதமமாக இருக்கக்கூடிய ஐம்ன்ற சுரூபந்தான் அப்படிங்கிறது தான் இதில் தாத்பரியம் மேலே சொல்ல ஆரம்பிக்கிறார். பசுகதாக இப்படியாக சர்வ பிராணிகளுமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பாஷையை வச்சுட்டு கம்யூனிகேட் பண்ணுறது. சந்தாம்சி சப்தஸ்வரான் சப்தஸ்ஸாரஸ்ஸு விதாயதோத்யம் வஹந்தி ஹரிதோ ரதே அப்படின்னு சொல்கிறது வேதமே. 7 விதமான ஸ்வரங்கள் இருக்குது அப்படின்னு வேதம் காமிக்கிறது. இந்த 7 விதமான ஸ்வரங்களுமே சாமவேதத்துக்குள்ள அடக்கம் பண்ணி வச்சிருக்கா, அதுக்குள்ளே வச்சிருக்கா அப்படிங்கிறது சாமவேதம் படித்தவாளுக்கு நல்லா தெரியும். சாதாரணமாக சங்கீதம்னு எடுத்துட்டோம்னா சப்தஸ்வரங்கள்னு சொல்லக்கூடிய ச ரி க ம ப த நீன்னு சொல்லக்கூடிய சப்தஸ்வரங்கள் இருக்கு.
இதை ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வதம் நிஷாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய முதல் அக்ஷரத்தை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். ச அப்படிங்கிறது ஷட்ஜம், ரி அப்படிங்கிறது ரிஷபம், க அப்படிங்கிறது காந்தாரம், ம அப்படிங்கிறது மத்தியமம், ப அப்படிங்கிறது பஞ்சமம், த அப்படிங்கிறது தெய்வதம், நீ அப்படிங்கிறது நிஷாதம் இப்படின்னு சப்தஸ்வரங்கள் சொல்கிறோம். இவைகள்லாம் கூட பசுவிலேருந்து தான் உண்டாச்சு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த சான்னு சொல்லக்கூடிய ஷட்ஜமானது மயூரத்திலேருந்து உத்பவமானது. மயிலினுடைய ஒரு கத்தக்கூடிய ஒரு குரல் இருக்கு, அதுலேருந்து ச அப்படிங்கிறது உண்டாச்சு அப்படின்னு சாஸ்திரம், சங்கீத சாஸ்திரமும் சொல்கிறது, வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபத்திலேருந்து வெளியில் உண்டாச்சு. காளை மாட்டுக்குனுடைய கத்திர சவுண்டுலேருந்து ரீ அப்படிங்கிறது வருது அப்படின்னோம். க அப்படிங்கிறது காந்தாரம்னு சொல்கிறது ஆடு, அஜத்திலேருந்து அஜோத்பூதம் அப்படின்னு சொல்லுவா. ம அப்படிங்கிறது மத்தியமம் அப்படிங்கிறது வகோத்பூதம் அப்படின்னு சொல்லி கொக்கு இருக்கு அதனுடைய குரல்லேருந்து வெளியில் வந்தது அப்படின்பா. ப அப்படிங்கிறது கோகிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குயிலினுடைய குரல்லேருந்து வெளியில் வந்தது அப்படின்பா. த அப்படிங்கிறது குதிரையானது ஹயோத்பூதம்னு சொல்லுவா, அது குதிரையினுடைய கணைக்கிற சவுண்ட்லேருந்து வெளியில் வந்தது அப்படின்பா. நீ அப்படிங்கிறது நிஷாதம்னு சொல்லக்கூடியது கஜோத்பூதம் அப்படின்பா, அது யானையினுடைய ஸ்வரத்திலேருந்து வெளியில் வந்தது அப்படின்பா. இப்படியாக சப்தஸ்வரங்களுமே ஒரு பிராணியினுடைய ஒரு சவுண்டுலேருந்து வந்தது. இதனுடைய மீட்டர்ஸை வெவ்வேறு காம்பினேஷன்ஸில் போடும்போது தான் சங்கீதம்ங்கிறது ஏற்படுறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பசுகதாக சந்தாம்சி சப்தஸ்வரான் அப்படிங்கிறார். மேலே தாளான் பஞ்சமஹாத்வனீன், தாளங்கள்னு சொல்லக்கூடியது ஒரு வாத்தியத்திலேருந்து வரக்கூடிய மிருதங்கம் அப்படின்னா அதில் ஒரு தாளம், தபேலா அப்படின்னா அதில் ஒரு வேறு மாதிரி ஒரு தாளம், இதெல்லாம் வெவ்வேறு தாளங்கள் வருது. இந்த தாளங்கள் எல்லாத்துக்கும் சங்கு, பேரி, பணவம், ஆனகம், கோமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமஹாத்வனின்னு இப்படின்னு தாளம் போடக்கூடியது பஞ்சமஹாத்வனின்னு இப்படின்னு வரக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சப்தமானது இருக்கே, அதுவும் இந்த வாக்பவ பீஜமானது தான். பிரகடயத்து ஆத்ம பிரகாசேன அப்படிங்கிறார். அப்படின்னா இவைகள் எல்லாமுமே யாருக்கு தெரியறதுன்னா ஆத்மாவுக்கு தான் தெரியறது. இப்படியாக ஆத்ம பிரகாசத்துக்கு தெரிய வேண்டியதுக்காக இருக்கக்கூடிய சப்தரூபமயமாக இருக்கக்கூடிய சர்வத்தையுமே தத்பீஜம் பத வாக்கியமான ஜனகம், பதம் வாக்கியம் பிரத்யக்ஷாதி பிரமாணம் அப்படின்னு சொல்லுவா. ஒரு சின்ன ஒரு லெட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு வேர்டாக இருக்கலாம், ஒரு பதமாக இருக்கலாம், பல வேர்ட்ஸு இல்லை பல லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு வாக்கியமாக ஆகலாம். இவைகள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய பிரத்யக்ஷாதி பிரமாணம்னு சொல்லுவா. சப்தத்தினுடைய ஒரு அர்த்தம் இப்படியாக இருக்கக்கூடிய சர்வமுமே எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது ஆத்மாவை இருக்கக்கூடிய வாக்பவமாக இருக்கக்கூடிய ஐம்னு சொல்லக்கூடிய ஸ்வரூபமாக நீ இருக்காய், பரதேவதை இருக்காய். அப்படிப்பட்ட ஐம்ன்ற வாக்பவ பீஜ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரதேவதா ஸ்வரூபத்துக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பமே வந்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட எந்த ஒரு பாஷா ரூபமாக இருக்கட்டும், வேதத்தில் வரக்கூடிய சப்தங்களாக இருக்கட்டும், புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தில் இருக்கக்கூடிய பாஷா ரூபமாகவோ சப்த ரூபமாகவோ எப்படி இருந்தாலும் அதில் வரக்கூடியது, தேசங்களில் வரக்கூடியது, இப்படியாக தாளத்திலேருந்து வரக்கூடியது, சந்தஸில் இருக்கிறது வரக்கூடியது, சப்தஸ்வரங்கள்லேருந்து வரக்கூடியது, எந்த விதமான சப்தமாக இருந்தாலும் அது ஐம்னு சொல்லக்கூடிய வாக்பவ பீஜ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரதேவதை. அப்படிப்பட்ட அந்த பரதேவதைக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்றது ரொம்ப அற்புதமான சங்கேத சார மூல வித்யினுடைய முதல் ஸ்லோகம்.
மேலே இருக்கக்கூடிய 2வது ஸ்லோகத்தை, இதனுடைய ஐமன்ற வாக்பவ பீஜத்தினுடைய அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.